குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம நார்மலாக ஜென்ரலாக பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனாக இந்திய அமைப்பும் சேர்த்து தான். இப்போ ஜென்ரலாக எதை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம்னா இந்திய தேசிய சின்னங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அரசியலமைப்போட ஒன்று இணைந்தது தான். இப்போ இந்திய தேசிய சின்னங்கள்னு சொல்லுவாங்க. இது மெயின் ஏரியா, இதுவும் கொஸ்டின் ஏரியா தான். இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகளை தவிர வேறு எதையும் நம்ம தவிர்க்க முடியாது. எல்லா பகுதியும் கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். இப்போ இந்திய தேசிய சின்னங்கள்லேருந்து கொஸ்டின் ரெகுலராக கேட்குறாங்க. டிஎன்பிசியில் குரூப் 1லேயே பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் ஒரு 10 மார்க் கொஸ்டினாக இதை கேட்டிருந்தாங்க. 2019 எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இதை இம்பார்ட்டன்ஸ் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கோன்னா தேசிய சின்னங்கள். அப்போ என்னென்னா சிலதுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்கணும் என்னென்னா தேசிய பழமாக எதை எடுத்துக்கிட்டோம்? மாம்பழம். எந்த ஆண்டுனா 1950. அடுத்த தேசிய மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை 1950. தேசிய மரம் ஆலமரம் 1950. இதெல்லாம் பேசிக்கான விஷயம்தான். 1-2 தவிர மற்ற எல்லாமே பேசிக்காக உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். தேசிய பறவை மயில் 1963. தேசிய விலங்கு புலி 1973. புலிக்கு முன்னாடி தேசிய விலங்கு என்ன இருந்ததுன்னா சிங்கம் தான் இங்கே இருந்தது. புலியை ஏன் கொண்டு வராங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அப்போ புலிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கணும். ரெண்டாவது புலியை ஒரு தேசிய விலங்கை அறிவிக்கணும்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? பாதுகாக்கணும். அதோட இனத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நம்ம அதை அதிகப்படியாக பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா புலியை தேசிய விலங்காக அறிவித்தாங்க. எப்போனா 1973. தேசிய ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை 2008. தேசிய நீர்வாழ் உயிரி எதுன்னா டால்ஃபின். கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய டால்ஃபின். அடுத்த தேசிய பாரம்பரிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை 2010ஆம் ஆண்டு. தேசிய நுண்ணுயிரி எதுனா லாக்டோ பேசிலஸ். இந்த நுண்ணுயிரி கூட தேசிய நுண்ணுயிரி இதெல்லாம் புது கான்செப்டாக இருக்கும். அப்போ ஒரு நுண்ணுயிரியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தேசிய நுண்ணுயிரியாக அறிவிச்சிருக்கோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோ பேசிலஸ். எப்போனா 2012. தேசிய விளையாட்டு இது காமனாக உங்களுக்கு தெரியும், ஹாக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடி. தேசிய கொடியை எப்போ நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா 22 ஜூலை 1947 நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்போ இந்த தேசிய கொடி வடிவமைப்பு யார் வடிவமைத்ததுன்னா பிங்காலி வெங்கையா என்பவர் தான் இதை வடிவமைச்சார். என்ன வடிவம்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்கும். 3:2. இப்போ 3 மீட்டர்னா 2 மீட்டர் அகலம் இருக்கணும். 3:2 என்ற வடிவத்தில் 3:2 என்ற வடிவத்தில் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா சிவப்பு, வெள்ளை, பச்சை. அப்போ அந்த வெள்ளையில் உங்களுக்கு அசோக சக்கரம் நீல நிறத்தில் கருநீல நிலத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் இருக்குது? இதெல்லாம் பேசிக்கான எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது தான். எத்தனைனா 24 ஆரங்கள் உள்ளது. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சில டைம். இந்த சிவப்புன்னு சொல்கிறது எதை குறிக்கக்கூடியது? எதுனா தியாகம். நம்ம என்னன்னா நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தினால்தான் நம்ம இந்த சுதந்திரத்தை அடைத்தோம். அப்போ அந்த அடைந்ததுக்கு நினைவாக அப்போ தியாகத்தை குறிக்கிறது. வெள்ளைன்னா நேர்மை, வேற ஒன்றும் கிடையாது. ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா நேர்மையை குறிக்கக்கூடியது. அடுத்து பசுமைனா என்னது? வளங்கள். அப்போ நாட்டோட வளங்களை பற்றி குறிப்பிடுவது. அதுதான் அந்த கலருக்கான மீனிங். அப்போ எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கொடி? 22 ஜூலை 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம். இப்போ தேசிய கீதம் 24 ஜனவரி 1950 ஏற்றுக்கிட்டாங்க. இந்த தேசிய கீதத்தை எழுதியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அப்போ அவர் என்ன மொழியில் எழுதினார்? வங்காள மொழி. இது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ். தேசிய கீதமும் சரி தேசிய பாடலும் சரி அடிக்கடி உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடியதாக இருக்குது. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அப்போ அதை கேட்குறாங்க என்ன மொழியில் எழுதப்பட்டது? இப்போ தேசிய கீதம் என்பது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா வங்காள மொழியில் எழுதப்பட்டது. மொத்தம் எத்தனை பத்திகளை இருந்ததுன்னா 5 பத்திகளை கொண்டது. மொத்தம் அதோட பாடக்கூடிய நேர அளவு பார்த்திங்கன்னா 52 வினாடிகள்.
முதல்ல எங்கே பாடப்பட்டதுன்னா 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடப்பட்டது. தேசிய கீதமாகவும் இருக்கட்டும், தேசிய பாடலாக இருக்கட்டும், எங்கே தான் பாடப்பட்டதுன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. தேசிய கீதத்தை பொறுத்த வரைக்கும் 1911 பாடுறாங்க. தேசிய பாடலாக இருக்கோன்னா 1896 வந்து பாடியிருக்காங்க. அடுத்து தேசிய சின்னம். தேசிய சின்னம்னா லட்சினை. அப்போ அந்த லட்சினை 4 முகங்கள், சிங்கத்தோட 4 முகங்கள், முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 தெரியும், நம்ம காயின்ஸில் எல்லாம் பார்க்கணும். அந்த லட்சினையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தேசிய சின்னம் அப்படின்னு குறிக்கிறோம். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 3 முகங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முகத்தை சேர்த்து 4 முகம். அசோகரோட சாரநாத் தூணில் மேலே இருக்க பீடத்தில் அந்த இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேசிய லட்சினையாக வந்து ஏற்றுக்கொள்கின்றோம். அப்போ அந்த தேசிய லட்சினையில் என்ன இருக்குன்னா மேலே சிங்கங்கள் இருக்கும், 3 முகங்கள் வெளிப்படையாக தெரியும், பின்னாடி பக்கம் ஒரு முகங்கள் இருக்கும். அது இல்லாமல் அந்த பீடத்தோட இடது பக்கம் என்ன இருக்குன்னா குதிரை, வலது பக்கம் என்ன இருக்குன்னா காளை, மத்தியில் என்ன இருக்குன்னா சக்கரம் வந்து அமைந்து இருக்கும். தேசிய நாட்காட்டி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலாண்டு, நம்ம காலாண்டு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த காலாண்டு மெத்தடு சகா ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ 22 மார்ச் 1957 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது 365 நாட்கள் கொண்ட நடப்பு முறையை, காலாண்டு முறையை வந்து நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம்னா 22 மார்ச் 1957 வந்து ஏற்றுக்கொண்டோம். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்ன ஆண்டு முறைனா சகா ஆண்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். அடுத்து தேசிய பாடல். அப்போ தேசிய கீதத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் எதுக்கும் கொடுக்கணும்னா தேசிய பாடலுக்கும் கொடுக்கணும். 1882 ஆனந்த மடம் என்ற நூலில் தான் எழுதப்பட்டது தான் எதுனா இந்த தேசிய பாடல். அந்த ஆனந்த மடம் என்ற நூலில் வந்து இந்த தேசிய பாடல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. யார் எழுதுனாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்பவர் தான் இதை வந்து எழுதினவர். என்ன மொழியில் எழுதியிருந்தார்? சமஸ்கிருத மொழியில் எழுதி. அப்போ பார்த்துக்கோங்க, ஏன் கேட்குறாங்கன்னு தெரியுதுங்களா? அப்போ தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டார்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இதே இங்கே பாருங்க, தேசிய கீதம் சொல்லணும்னா என்ன மொழியில் எழுதப்பட்டது? வங்காள மொழியில் எழுதப்பட்டது. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். முதல்ல எங்கே பாடப்பட்டது? ரெண்டுமே ஒரே தான், கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடப்பட்டது. அது எப்போனா 1911 தேசிய கீதம். தேசிய பாடல் 1896 வந்து முதலில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. இப்போ தேசிய சின்னங்கள் ரொம்ப சின்னது, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு குரூப் 1 மாதிரியான எக்ஸாமில் இதை கொஸ்டினாக கொடுத்து கேட்குறாங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கணும். நம்ம வெரி சிம்பிள் ஈஸியான விஷயம்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களே சில டைம் நம்மளை என்ன ஆயிரும், குழப்பிடும். ஏன்னா இந்த நார்மலான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. அப்போ தேசிய நீர்வாழ் உயிரி என்ன, தேசிய பாரம்பரிய விலங்கு என்ன, தேசிய நுண்ணுயிரி என்ன, தேசிய நுண்ணுயிரி அப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி கான்செப்ட் நம்மளுக்கு வரும். ஏன்னா இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். பாருங்கள், தேசிய நுண்ணுயிரின்றதை வந்து 2012 தான் சேர்த்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இதில் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.